நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பண்ண தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சப்பில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு போர்டு ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். நாம் டிசைன் பண்ணி மேக் பண்ணியிருந்தோம். பிசிபி வந்துருச்சு, அதை பார்க்கணும். தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேன். முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆக்சுவலி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு நம்ம வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டூயல் சப்பிள் தான். அது சிங்கிள் சப்பிள்னு போய்ட்டால் STK 4392 மட்டும்தான் ஐசி. அதே வடிவில் வந்து டிரான்சிஸ்டராக கொண்டு வரணுன்ற ரொம்ப நாள் கனவு. அதில் சில ஆல்டர்னேட்டர்லாம் பண்ணி சில டெஸ்டிங்லாம் பார்க்கும்போது நிறைய வந்து இதில் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய லாஸ் ஆச்சு. அதுவும் போட்டு ரெடி பண்ணி இப்போ வந்து போர்டு வந்து ஆர்டர் போட்டு எடுத்து டெஸ்டிங்கும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து சிங்கிள் சப்பிளுக்கான போர்டு. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இது டூயல் சப்பிளும் சிங்கிள் சப்பிளுக்கு என்ன வித்தியாசம்னா, டூயல் சப்பிள்னா -1 எக்ஸ்ட்ரா போகும், சிங்கிள் சப்பிளுக்கு அது வராது. அவ்வளோதான். மற்றபடிக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்றது ரொம்ப நாளாக போர்டே கொடுத்துட்டு இப்போ பிசிபி வந்த பின்னாடி கூட சில ஆல்டர்னேட்டர்லாம் பண்ணிட்டேன். இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் மட்டும் வராது, கிரவுண்டு ப்ளஸ் வரும். அதில் வந்து கிரவுண்டு ப்ளஸ் மைனஸ் வரும், இது கிரவுண்டு ப்ளஸ் மட்டும் தான் வரும். அதே பர்ஃபார்மன்ஸ், அதே ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 5200 5198 அது மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5200 போட்டுக்கலாம். இதில் வந்து அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து பீசபிள் ரெசிஸ்டர் வராது. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா 1025 1025 கெப்பாசிட்டர் வரும். ஓகேங்களா. மற்றபடிக்கு அந்த 100 ஓம்ஸு, இந்த BD 139 140 இது மட்டும், இந்த செக்ஷன் மட்டும் கரெக்டாக வரும். இந்த ஃப்ரீ செக்ஷன் மட்டும் தான் மாறும். சிங்கிள் சப்பிளுக்கும் டூயல் சப்பிளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ செக்ஷன் மட்டும் மாறும். இந்த ஃப்ரீ செக்ஷனில் என்ன ஆல்டர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சப்பிளில் ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் வரும். இது வந்து டூயல் சப்பிள்னா இன்னொரு அந்த மைனஸ்க்குன்னு தனியாக இன்னொரு எக்ஸ்ட்ரா டிரான்சிஸ்டர் வரும். ஆக்சுவலி இது அதில் வந்து உள்ள வித்தியாசம் இது இவ்வளோ தான். சிங்கிள் சப்பிளுக்கும் டூயல் சப்பிளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸு கரெக்டர் எமிட்ரு. அதில் ஒரு டூயல் சப்பிள்னா இன்னொரு டிரான்சிஸ்டர் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இதில் வந்து ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் தான் வரும். இவ்வளோ தான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், போர்டு ஒன்று காட்டுறோம் நான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ரெண்டு செக்ஷனு இந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் வராது. இந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டர் வந்துடும். மற்றபடிக்கு இந்த வீடியோ, இந்த டிப்பு, இந்த பிஎப்பு, இந்த கெப்பாசிட்டரு, இந்த சென்டரில் இருக்கிற டயோடு, இதெல்லாம் கரெக்டாக தான் வரும். இந்த செக்ஷன் மட்டும் தான் மாறும். இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டரு, இந்த ஒரு டிரான்சிஸ்டர் வராது, ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் தான் வரும். இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் வராது. அது டூயல் சப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஃபீட்பேக்கு போகும். அந்த ஃபீட்பேக்கு ஒரு கெப்பாசிட்டர் கொடுப்பாங்க -1 டூயல் சப்பில். இது சிங்கிள் சப்பில் அது கொடுக்க மாட்டாங்க. நான் இப்போ ஆல்ட்ரு பண்ணிக்கிறது தான் பாருங்கள். இப்படி அப்படி தான் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சிங்கிள் சப்பில் 024 050 வரைக்கும் ஒர்க் ஆகுது. எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ப்ளஸ் கிரவுண்டு ப்ளஸ்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 வோல்ட் வரைக்கும் நான் கொடுத்துட்டேன், ஒர்க் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நீ வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு அதிகமாக வருது. சில பேர் பார்த்திங்கன்னா DC ±40 கொடுப்பீங்க. இது வந்து 50 கொடுத்து பார்த்துட்டேன், ஒர்க் ஆகுது, க்ளீனாக ஒர்க் ஆகுது. இதில் டெமோ செட்டும் ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டேன். பாருங்கள், இதுதான் அது. பாருங்கள், இங்கே இதுக்குள்ள செக்ஷன் பாருங்கள். இதில் வந்து இந்த இடத்துல பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் வரும், இந்த இடத்துல பீசபிளுக்கு பதில் கெப்பாசிட்டர் வரும். நம்ம நார்மலாக இந்த LED வந்து நான் இதுக்கு வந்து பவர் இண்டிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். இது ஏன்னா இந்த இடத்துல பீஸ் போயிடும், ஷார்ட்டான பீஸ் போயிடும். அப்போ இந்த இண்டிகேஷன் லைட் ஏரியாது, அப்போ நம்ம வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் தான் வரும். இங்கே பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் வரும். இவ்வளோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா இது பேசிக் மாடலில் இப்போ வந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணி பார்த்தது பேசிக் மாடலில். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் காமனாக ஒரே ஹெவியாக ஒன்று போட்டிருக்கும் பாருங்கள். இதுவும் வந்து ஹெவி பாருங்கள். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இது 5200 5200 1943. இங்கே வந்து ஒயிட் பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் வரும், ரெசிஸ்டன்ஸ் பதில் கெப்பாசிட்டர் வரும். பாருங்கள், இந்த டிரைவர் செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். இதுக்கு சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டால் சவுண்டு வரும். இல்லை செக் பண்ணுறதுக்காக பாருங்கள், இங்கே வந்து நார்மல் டிரான்சிஸ்டர், இங்கேயும் நார்மல் டிரான்சிஸ்டர் பாருங்கள். ஆடியோ இன்புட் கொடுக்குற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பிஎஃப்பு, இங்கேயும் பிஎஃப்பு. மற்றபடி பாருங்கள், இந்த கெப்பாசிட்டரு எதுவுமே மாறாது, சேம் அப்படியே டிட்டோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதை கன்வெர்ட் பண்ணி ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணிக்கலாம், மோனோவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மோனோ யூஸ் பண்ணால் பாருங்கள், ஆப்ஷனுக்கு கொடுத்துருங்க. கெப்பாசிட்டரு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு,
இந்த ரெசிஸ்டர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இதுக்கு ஒரு ஜம்பர் அடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது வந்து சிங்கிள் சப்பில் வந்து சிங்கிள் சப்பில் வந்து பிரிட்ஜு போர்டாக இருக்கும், பிரிட்ஜு கன்வெர்ட்டர் ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் இல்லை எனக்கு வந்து சிங்கிள் சப்பில் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் 2 டிரான்சிஸ்டர் போடுறது. அது எப்படி போடுறதுன்னா பாருங்கள், நான் வந்து சும்மா பேசிக்காக காட்டுறேன் பாருங்கள். இதுலேருந்து இன்னும் 2 ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதே வந்து போர்ட்டிஆர் 4 டிரான்சிஸ்டர், இங்கே ஒரு 4 டிரான்சிஸ்டர் மட்டும் 8 டிரான்சிஸ்டர், ரிசல்ட் சூப்பராக வரும். இதுக்கும் அது மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்குமே நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய பேர். இது மாதிரி பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இதுவும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த கேப்பில் இன்னும் 2 டிரான்சிஸ்டர் போட்டிங்கன்னா இது வந்து போர்ட்டிஆர் 3, இது வந்து போர்ட்டிஆர் 3. அப்போ வந்து 4 + 4 8 டிரான்சிஸ்டர் வந்துடும். ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்பில், இது வந்து டூயல் சப்பில். பார்த்துக்கோங்க, இது வந்து டூயல் சப்பில், இது வந்து சிங்கிள் சப்பில். வேரியண்ட் எதுவுமே மாறாது. இந்த ஃப்ரீ செக்ஷன் மட்டும் தான் ஆல்ட்ரு ஆகும். ஏன்னா சிங்கிள் சப்பிளுக்கும் டூயல் சப்பிளுக்கும் ஆல்ட்ரு பண்ணுறது இந்த ஃப்ரீ செக்ஷன் மட்டும்தான். இதில் வந்து 2 டிரான்சிஸ்டரும் இது ஒரு டிரான்சிஸ்டரும். மற்றபடி சில சர்க்யூட் ஆல்டர்னேஷன் சில வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ டெஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தாச்சு. 8 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சு 3மே கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டோம். அது ரிசல்ட் எந்த மாற்றமும் கிடையாது. இது பாருங்கள், பிசிபி வந்துடுச்சு. ஆர்டரும் ஒரு 30 பீஸ் ஆர்டர் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிசிபி. ஆல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வைக்கிறாங்க, சிங்கிள் பீஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ரிசல்ட் அவங்களால கொண்டு வர முடியல. நானுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசிபி போட்டு ஏன்டா பிசிபி போட்டுன்ற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நானும் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து பிசிபி ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பிசிபி அப்படியே டெமோ பிசிபியெல்லாம் போட்டு பார்க்க மாட்டேன். டைரெக்டாக ஒரு டிசைன் போட்டு கொடுத்துட்டோம்னா அதுக்காக அவர் டிசைன்கார் போட்டு நம்மளுக்கு பிசிபி கொடுக்குற வரைக்கும் நான் அது கண்டுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். சில கன்ஃபியூஷன் ஆகி சவுண்டு கரெக்டாக எடுக்க முடியாது, கொஞ்சம் கரகரன்ற ஒரு ரிசல்ட் வந்து ஃபீல் ஆகிடுச்சு. என்னடா இவ்வளோ டிசைன் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10,000 செலவு பண்ணிட்டான் இந்த டிசைன் போட்டு எடுக்கிறதுக்கு. 10,000 இப்போ லாஸ் ஆயிரம் போலக்குதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகாமல் உட்காந்து கொஞ்சம் சிலதெல்லாம் சர்க்யூட்டில் சிலதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி பார்க்கலாம். சரி ஆந்தாச்சு, இப்போ எதுவும் வேஸ்ட் பண்ண முடியாதுன்றதுனால பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஓரளவு ஒரு நம்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பிசிபி போடும்போது அந்த நம்பரெல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரெசிஸ்டர் வேலையில் கொஞ்சம் நிறைய ஆல்டர்னேட் பண்ணி பார்த்தேன். ஆல்டர்னேட் பண்ணி கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு அந்த ரிசல்ட் எடுத்துட்டேன். நம்ம 52001943 வர மாதிரி ஒரு 80% ரிசல்ட் வர மாதிரி எடுத்துட்டேன். ஏன்னா 100% வந்து, ஏன்னா அதில் 24 கொடுத்திங்கன்னா +24 -24 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். இதில் சிங்கிள் சப்ளைன்றது மாதிரி கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வரும். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா காமனாக இருக்கும். அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஃபினிஷ் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் வந்து டெமோ போட்டோம். ஃபஸ்ட்டு பிசிபி போட்டு டெமோ போட்டேன். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி போட்டு கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகி மறுபடியும் பாருங்கள், உங்களுக்குலாம் இது காட்டுன்றதுக்காக தான் வச்சுருக்கேன். இது டெமோ பிசி பாருங்கள். சில ஆல்டர்னேட்டர்லாம் பாருங்கள், ரெசிஸ்டரு இங்கே ஒரு ரெசிஸ்டரு இதெல்லாம் போட்டு ஆல்டர்னேட்டும் பண்ணி பார்த்தேன். ஆல்டர்னேட்டிவ் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஃபைனல் அவுட்புட்டு. இது வந்து ஃபைனல் கிடையாது. இப்போ இது ஆல்ட்ரு பண்ணி இன்னும் கூட ஆல்ட்ரு பண்ண முடியும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ட்ரு பண்ணி எடுத்த அவுட்புட் தான் இது. ஓகேங்கம்மா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கு. நானும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா சிங்கிள் செவலில் பஸ்ஸுக்கு, லாரிக்கு 24 ஹவர் ஒர்க் ஆகக்கூடிய எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. அது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. இந்த கெப்பாசிட்டர் வந்து சப்போஸ் இந்த டிரான்சிஸ்டர் ஏதாவது ஷார்ட் ஆனால் உங்களுக்கு வந்து டிசி அவுட்புட்டை கொடுக்கக்கூடாது. அது கட் பண்ணி வச்சுக்கணும், டிசி அவுட் வராது. நம்மளுக்கு ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த டூயல் சப்ளை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த 5200 இல்லை ஏதோ ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டிசி அவுட் வந்துடும். ஒன்று 24 ஹவர்ல இன்புட்டு கொடுக்குறீங்களா, ஒன்று ப்ளஸ் அவுட் வந்துடும், இல்லை மைனஸ் அவுட் வந்துடும். அப்போ வந்து என்ன ஆகும், மைனஸ் ப்ளஸ் 2 சேர்ந்தோடனே ஸ்பீக்கர் போயிடும். இதில் வந்து அந்த பிரச்சனை வராது. அந்த கெப்பாசிட்டர் போகிறனா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த கெப்பாசிட்டர் வந்து அதை கட் பண்ணி வச்சுக்கும். உங்களுக்கு வந்து டிசி அவுட்டை விடாது, டிசி அவுட்டை தான் வரும். டிசி அவுட்டை வந்து அதை கன்வெர்ட் பண்ணி வெளியே விடாது. அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போகிற வேலை இதில் மிச்சம். ரெண்டாவது, இதில் ஆன் பண்ணும்போது டப்புன்னு ஒரு சவுண்ட் வரும் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லன்னா. இதில் அந்த பிரச்சனை வராது. இது வந்து ஃபஸ்ட்டு அந்த கெப்பாசிட்டர் லோட் ஆகி தான் உங்களுக்கு அவுட்புட்டே வரும் வெளியே. அதனால் இது என்ன பண்ணுங்க, நீங்கள் பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பஸ்ஸுக்கு, லாரிக்கு, சிங்கிள் சப்ளை பேட்டரிக்கு 0.24 கொடுத்துட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே இன்வெர்ட்ரு இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு செட்டு செய்கிறீங்கன்னா இன்வெர்ட்டரே வந்து பார்த்திங்கன்னா 12,000-13,000 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த இன்வெர்ட்டர்லாம் வாங்க தேவையில்லை, டைரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. சப்புக்கு மட்டும் வச்சுக்காங்க ஒன்று. ஏன்னா சப்பு வந்து இதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சப்பு வந்து நம்ம 1500 ஜேபிஎல் யூஸ் பண்ணோன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வருது இருக்குல்ல, நான் அதை டெஸ்ட் பண்ணல. அது மட்டும் தான், இது எல்லாமே ஓகே ஆகிடுச்சு.
இப்போ நீங்கள் இது வந்து செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டூயல் சப்ளை, சிங்கிள் சப்ளை இதெல்லாம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இது வந்து டெமோவும் பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இதோட லோ குவாலிட்டியில் ஒன்று கொடுக்க போகிறேன். ரேட் வந்து நான் ரேட் வைஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேங்களா? நான் அது ஏன்னா இதுக்கு ஸ்பேர் எவ்வளோ போட்டிருக்கேன். காமனாக பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஸ்பேர் எதுவும் மாற்றமும் கிடையாது. அதே ஸ்பேர் தான் போட்டிருக்கேன். இந்த பீசபிள் ரெஜிஸ்டர் மட்டும் வராது, ஒரு டிரான்ஸ்டர். அதாவது மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு சேனலில் போட்டிருக்கேன், இதுக்கு 10 லீவ் போட்டிருக்கேன். அவ்வளோதான். சில தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நான் அமௌண்ட் எவ்வளோன்றதை வந்து டீட்டெயில் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஷார்ட் வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ரேட் என்னன்ற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. MSCRD யூடியூப் சேனல் பேட்டாங்க தருமபுரி. பஸ்ஸுக்கு லாரிக்கு வேணுன்ற மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஹை குவாலிட்டியாகவும் இருக்குது, லோ குவாலிட்டியில் இருக்குது. 2 வெரைட்டியில் இருக்குது. இன்னொரு வெரைட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சிருக்கு. அடுத்து ரெடி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. MSCRD யூடியூப் சேனல் பேட்டாங்க தருமபுரி. நன்றி, வணக்கம்.